சுயம்வரம். ஏய், என்ன படிக்கிட்டு இருக்க? அது சிங்கராஜாவோட பொண்ணு. ஒரு ஆடை? அட, ஒரு சிங்கத்தோட மகளை ஒரு ஆடு எப்படி இருக்க முடியும்? என்ன, ராணி கர்ப்பமா இருக்கும்போது ஆடோட வேய் வந்து புகுந்துருச்சான்? ட்ரீம்லேண்ட் காட்டுல எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டோட ராஜாவான சிங்கராஜா கடந்த 2 வருஷமா தான் மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் குழந்தை பொறுக்கல. ஒரு நாள் ஒரு குட்டி ஆடு அழுதுகிட்டே மெதுவா அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இந்த காட்டுலயாவது நான் நல்லா இருப்பனோ இல்லையோ, இல்ல இங்கேயும் நல்லா இருக்க முடியாதுன்னா அந்த கடவுள் என்ன கூட்டிக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி சொல்லி அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போச்சு. அப்ப சிங்கராஜா அது பக்கத்துல வந்தாரு. அட, ஒரு ஆடு ஏன் காட்டுல? என்னோட பேரு சிங்கி. நான் ப்ளூலேண்ட் காட்டுல எங்க அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அந்த காட்டுல என் உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. கொடூரமானவங்க எல்லாருமே என்ன சாப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. அதனால நான் ஓடி வந்துட்டேன். ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இனி எத்தனை நாளைக்கு இப்படி ஓட முடியும்னு. அதனால நான் யோசிச்சேன், அடுத்து எந்த காட்டுல போறேனோ அந்த காட்டுல வாழலாம், இல்ல யாருக்காச்சும் நாம அங்க உணவாகலான்னு. நீ அனாதையா? அதோட கதையை கேட்டு சிங்கராஜாவுக்கு ஐயோ பாவம்னு ஆயிடுச்சு. வா, என் கூட வா. பயப்படாத, என் காட்டுல உன்னோட உயிருக்கு ஆபத்தே இல்ல. சிங்கராஜா அந்த சின்ன ஆட்டுக்குட்டிய கூப்பிட்டுக்கிட்டு சிங்கராணி கிட்ட போச்சு. அட, நீங்க இந்த ஆட்டை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரி இந்த ஆடுதான் நமக்கு உணவா? அட, இல்ல இல்ல, நான் இந்த ஆடு வேட்டையா இல்ல, ஒரு மகளா கூட்டிட்டு வந்திருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, இனிமே இவதா நம்மளோட பொண்ணு. கடவுள் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கல, ஆனா இந்த ஆடை நமக்கு அமைச்சு வச்சிருக்காங்க. நாம தத்தெடுத்துக்கலாம். இவளுக்கும் நமக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ஆட்டுக்குட்டி அனாதைன்னு கேள்விப்பட்ட உடனே சிங்கராணியும் ரொம்ப கவலையா அந்த ஆட்டுக்குட்டிய போய் கட்டி பிடிச்சாங்க. மெதுவா மெதுவா காட்டுல இந்த விஷயம் பரவச்சு சிங்கராஜா ஒரு ஆட்டுக்குட்டிய தத்தெடுத்திருக்காருன்றது. அதனால எல்லாருமே பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. ஓ, என்ன வேணா பேசுங்க, சிங்கராஜாவுக்கு குழந்தைங்கள்லாம் பிறக்கவே இல்லை, அதனால ஒரு ஆட்டுக்குட்டிய தத்தெடுத்தாங்க. தத்தெடுக்கணும்னா அவங்களுக்கு நிறைய விலங்கெல்லாம் இருந்துச்சு, அவங்க எதுக்கு அந்த ஆடை போய் தத்தெடுத்திருக்காங்க? ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டி குளத்துல இருக்கிற தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கழுதைப்புலியோட பார்வையில அது பட்டுச்சு. அடேங்கப்பா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆடு சாப்பிட்றதுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எனக்கு பார்ட்டி தான். கழுதைப்புலி ஆட்டுக்குட்டியை தாக்க போச்சு. அப்போ நரி அங்க வந்து அத தடுத்துருச்சு. ஏய், என்ன படிக்கிட்டு இருக்க? அது சிங்கராஜாவோட பொண்ணு. ஒரு ஆடை? அப்படி சொல்லி அந்த கழுதைப்புலி அந்த ஆட்டுக்குட்டிய பார்த்துச்சு. அதுக்கப்புறமா சத்தமா சிரிச்சுது. அட, ஒரு சிங்கத்தோட மகளை ஒரு ஆடு எப்படி இருக்க முடியும்? என்ன, ராணி கர்ப்பமா இருக்கும்போது ஆடோட வேய் வந்து புகுந்துருச்சான்? அதை கேட்டு ஆட்டுக்குட்டி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. உங்களுக்கு எங்களுடைய இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த ஸ்டோரி இன்னும் பல பேரு போய் சேரும். அப்புறம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி அனாதை குழந்தைய உங்க மனசார தத்தெடுப்பீங்களா அப்படின்னு. காட்டுல எல்லா விலங்குகளும் அந்த ஆட்டு பத்தி தப்பாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா மெதுவா ஒரு வருஷமும் ஆயிடுச்சு. சிங்கராஜா ஒரு சபைய கூட்டினாரு. என்னோட மகளுக்கு சுயம்வரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் குட்டிய நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்த அக்கப்பக்க காட்டுக்கு தெரிய வைங்க. சிங்கராஜா அப்படி சொன்னதை கேட்டு எல்லா விலங்குகளும் அமைதி ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதை பத்தி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ ஐயோ, நம்ம சிங்கராஜாவுக்கு இப்ப என்ன ஆச்சு? ஒரு ஆடை தத்தெடுத்தாங்க, இப்ப ஆடுக்கு சுயம்வரமா? இந்த காட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. அப்படி எல்லா விலங்குகளும் சிங்கராஜாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அவரை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அடே ஜம்போ யானை நீயா? ஆமா நான் தான். எங்க ராஜா கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆடை தத்தெடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு சுயம்பரம் நடக்குது. உங்க காட்டுல யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்தா சுயம்பரத்துக்கு வர சொல்லுங்க. சரி சரி, இப்போ மனம் பையனா சிங்கம் இருக்குமா ஆடு இருக்குமா? ஒரு நாள் சிங்கராணிக்கு செய்தி வந்துச்சு. அந்த காட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, மத்த காட்டை சேர்ந்தவங்களும் சிங்கராஜாவை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு. அதை கேட்டதுமே சிங்கராணிக்கு கோவம் வந்துருச்சு. உன்னாலதான் எல்லாருமே எங்க 2 பேரையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்க பொண்ணு இல்ல. நீ என்ன சொல்ற ராணி? இவ நம்மளோட பொண்ணு. இவளோட சுயம்பரம் நம்ம காட்டுல தான் நடக்கும். இனிமே ஒரு வார்த்தை கூட நீ பேசாத. அவங்க 2 பேருக்குள்ள நிறைய வாக்குவாதம் நடந்துச்சு. ஆனா சிங்கராஜா அவருடைய முடிவை மாத்திக்கல. சாயந்தர நேரம் காட்டுல பெரிய விருந்தே நடந்துச்சு. அதுக்கப்புறமா சுயம்வரத்துக்கான நேரம் வந்துச்சு. ஆடு ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதிர்க்க நிறைய வரன்களும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மகளே, இவங்க எல்லாருல யார வேணாலும் நீ தேர்ந்தெடுக்கலாம். ஆடு எல்லா வரன்களையும் பார்த்து அப்புறம் சொல்லுச்சு, இவங்க 3 பேர்ல யார் என் கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கறாங்களோ அவங்களதான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்ப எல்லாருமே ஆட கவனமா கவனிச்சாங்க. ஒருவேளை ஏதாவது விலங்கு அனாதை ஆயிடுச்சுன்னா அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடத்துல அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. அது கேட்டு சிகப்பு ஆடு அமைதியா தான் இருந்துச்சு. அப்போ வெள்ளை ஆடு சொல்லுச்சு, நாம அவங்களுக்கு எவ்வளவு பாசத்தை கொடுக்கணும்னா அவங்களுக்கு அப்பா அம்மா ஞாபகமே வரக்கூடாது. வெறும் சாப்பாடை வச்சு மட்டும் வாழ்க்கையை தள்ளவே முடியாது. நம்மவங்கன்னு சொல்லிட்டு அக்க பக்கத்துல கொஞ்சம் இருக்கணும். உன்னுடைய பதில் தான் சரியான பதில். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது கேட்டு எல்லாருமே சந்தோஷமா குதிச்சாங்க. ஏஹே ஏஹே. அதுக்கப்புறம் ஆட்ட ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஆடு போனதுக்கு அப்புறம் சிங்கராஜாவும் சிங்கராணியும் தனியாயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல சிங்கராணி ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அத பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க எல்லாருமே இப்ப யோசிப்பீங்க, அந்த ஆட்டுக்குட்டிய நான் எதுக்கு தத்தெடுத்தேன்னு, இப்போ நாங்க எப்படி அப்பா அம்மா ஆனோன்னு. எல்லா விலங்குகள் மனசுலயும் அதே கேள்விதான் ஓடிக்கிட்டு இருந்ததுனால எல்லாரும் சிங்கராஜா என்ன சொல்ல போறாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நண்பனை சந்திச்சு நான் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு நல்லா பசிச்சது. நான் இறைய தேடினேன். ஆனா தூரத்துக்கு ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஆடை பார்த்தேன். எனக்கு பசி தாங்கவே முடியல. அதனால நான் வேட்டையாடிட்டேன். என்னோட பசிய நான் நீக்கும்போது ஒரு பெரிய ஆடு வந்துச்சு. நான் அந்த ஆட்டுக்குட்டிய சாப்பிடுறத பார்த்து விழுந்து விழுந்து அழுதுச்சு. நீ என்னோட ஒரே ஒரு பொண்ணை கொன்னு தின்னு இருக்க. அதனால இனிமே உனக்கு குழந்தைங்கள பிறக்க கூடாது. என் பொண்ணோட சாவுக்கு நீ பிராயச்சித்தம் பண்ற வரைக்கும் நீ நிச்சயமா அப்பாவாக மாட்ட. அத கேட்டு என் மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 1 வருஷம் ஆனாலும் கூட குழந்தையே பிறக்கல. அப்ப புரிய வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா ஆடுதான்னு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாவத்தை நான் எப்படி நீக்குவேன்னு. அப்பதான் இந்த ஆடை பார்த்தேன். அவ என்கிட்ட சொன்னா நான் அனாதைன்னு. அதுக்கப்புறம் நான் தத்தெடுத்துட்டேன். என் பொண்ணா வளர்த்து அவளுக்கு கல்யாணம் கூட நான் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரியும், இதுதான் என்னோட பாவத்தோட பశ్చాத்தாபம். அப்படியே ஆச்சு. அவளை நான் தத்தெடுத்ததும் ராணி கர்ப்பமாயிட்டா. அந்த ஆடை நான் கட்டி கொடுத்ததும் இப்போ நாங்க அப்பா அம்மா ஆயிட்டோம். அத கேட்டு இத்தனை நாள் வரைக்கும் சிங்கராஜாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா விலங்குகளுமே அவங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. சிங்கராஜாவை அவங்க எல்லாருமே பாராட்டினாங்க. அன்னையில இருந்து சிங்கராஜா சிங்கராணி 2 பேருமே அவங்களுடைய குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.